ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா HTML பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். HTML வந்து ஒரு கோர்ஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் வந்து HTML இது வரைக்கும் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் எனக்கு தெரிஞ்ச டாபிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் அண்ட் கோர்ஸாக நான் கொடுக்க போகிறேன். இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இதை வந்து நான் எபிசோடாக நான் பிரிச்சிருக்கேன். எல்லா எபிசோடையுமே கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து HTML வந்து நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ HTML பற்றி பார்ப்போம். HTMLோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த HTML எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் ஆகுது. வெப் டெவலப்மெண்ட்டில் HTML மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. XHTML இருக்குது, அதாவது எக்ஸ்டென்சிபிள் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அண்டு SGML இருக்குது, அடுத்து XML இருக்குது, அடுத்து MathML இருக்குது. இதில் வந்து நம்ம HTML தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த HTML வந்து டிம் பெர்னர்-லீன்ற ஒருத்தர் 1991 லான்ச் பண்ணியிருக்காரு இந்த HTML. இந்த HTML வந்து SGMLோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த HTML. இது வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சும்மா ஒரு வெப்பேஜ் போகிறோம். இப்போ யூடியூபே நம்ம போகிறோம்னா யூடியூப்பில் இந்த சர்ச் பாரு, இந்த மாதிரி பாக்ஸஸ்ஸு, அடுத்து இந்த மாதிரி வீடியோ ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி பட்டன்ஸு, இந்த டெக்ஸ்ட்டு, இது எல்லாமே HTML யூஸ் பண்ணி தான் வைப்பாங்க. இதோட CSS ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக டிசைனிங்காக வரும். நம்ம CS எடுத்துட்டு நம்ம இந்த பேஜை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ இது ஃபுல்லாமே HTML-ஆக தான் இருக்கும். சரி, ஓகே ப்ரோ, இப்போ வந்து ரியாக்ட் வந்துருச்சு, ஆங்குலர் வந்துருச்சு, வியூ வந்துருச்சு, இந்த மாதிரி லைப்ரரிஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. இப்போ HTML தேவைப்படுதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் தப்பு. HTML தான் பேசிக்கு. இப்போ நீங்கள் ரியாக்ட், ஆங்குலர், வியூ எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிக்கு போனீங்கனாலுமே அதுலேயும் HTMLோட எலமெண்ட்ஸையும் டேக்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக HTML தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து HTMLோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து அதுக்கு நம்ம நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். என்ன நோட் பேடில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னா அதெல்லாம் கிடையாது. நோட் பேட்லேயும் பண்ணலாம். நோட் பேட் ++ன்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் பண்ணலாம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இதுலேயுமே பண்ணலாம். இன்னும் நிறைய டூல்ஸுமே இருக்குது. ஆனால் நீங்கள் நோட் பேடில் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நோட் பேட்லனா எந்த டூலுமே அதில் இருக்காது. நீங்கள் நார்மலாக கோட் ஃபுல்லுமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓனாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு மிஸ்டேக் வந்தாலுமே அதை நீங்களாக ஃபைன் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அப்போனா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறப்ப நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்குவீங்க. இதே இது விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கெலாம் போயிட்டிங்கன்னா ஒரு டேகை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அந்த டேகை வந்து என்ன பண்ணணும் அப்போலாம் சஜஷன்லாம் காட்டும். அந்த டேகை நீங்கள் க்ளோஸ் பண்ண கூட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டென்ட் எழுதிட்டிங்கன்னா அதுவே க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் நோட் பேடில் தான் எப்பயுமே நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ HTMLோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துவோம். ஃபஸ்ட்டு டாக் டைப் HTML. இந்த டாக் டைப் HTML எதுக்கு போடுறோன்னா அந்த HTMLோட டாக்குமெண்ட் டைப்பை வந்து டெக்ளேர் பண்ணுறதுக்காக தான் போடுறோம். இது போடாமே நம்ம யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் இதை நம்ம போட்டுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. அடுத்து வந்து HTML இது எதுக்கு நம்ம போடுறோம்னா இப்போ நம்ம டைப் பண்ணுறோம்ல இந்த கண்டென்ட் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். லிங்க்ஸு, இமேஜஸ்ஸு, இந்த கண்டென்ட்டு எல்லாமே இந்த HTMLக்குள்ளே தான் நம்ம டைப் பண்ணுவோம். இதுக்கு வந்து க்ளோஸ் டேக் இருக்குது. HTML நீங்கள் ஓப்பன் டேக் போட்டோன்னே க்ளோஸ் டேக் போட்டுக்கணும். க்ளோஸ் டேக் போட மறந்துடாதீங்க. க்ளோஸ் டேக் போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா சம் எரர்ஸ் வரும். அதனால் வந்து நீங்கள் க்ளோஸ் டேக் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி கண்டென்ட்டை உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் போட்டுக்குவேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் டைமில் மறந்துடும். அதனால் HTML ஓப்பன் டேக் போட்டிங்கனாலே நீங்கள் செகண்டாக வந்து க்ளோஸ் டேக் தான் க்ரியேட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடு, நோட் பேட் ++லலாம் பண்ணிங்கன்னா HTML நீங்கள் ஓப்பன் டேக் போட்டிங்கனாலே அதுவே க்ளோஸ் டேக் வந்துடும். இது வந்து நீங்கள் நோட் பேடில் பண்ணுறதுனால அது வராது, நீங்களே தான் போடணும். ஓகேவா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட் டேக்கு இருங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து ஓப்பன் டேக் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஹெட் போட்டு ஓப்பன் பண்ணுவீங்க. க்ளோஸ் டேக் போடும்போது இந்த இது ஸ்லாஷ் போட்டுட்டு தான் நீங்கள் போடணும். இது போடாமல் போடக்கூடாது, விட்டுறாதீங்க. ஹெட் டேக்கில் தான் வந்து லிங்க்கு எல்லாமே இருக்கும். அந்த மெட்டா இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன சொல்கிறேன்னா சிஎஸ்எஸ் ஃபைலு, அடுத்து சிஎஸ்எஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணனாலும் இன்டர்னலாக டைப் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும், சிஎஸ்எஸ் ஃபைலு. அதுக்கப்புறம் சிடிஎல் லிங்க்ஸு, இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட், இது எல்லாமே வந்து நீங்கள் ஹெட் டேக்கில் வச்சுக்கலாம். அதுக்கு தான் ஹெட் டேக் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த உங்களோட பேஜோட டைட்டில் வந்து என்ன வரணுன்றதையும் நீங்கள் ஹெட் டேக்கில் தான் போடணும். இந்த மாதிரி டைட்டில்னு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டைட்டில்னு போட்டு இதில் என்ன கொடுக்குறீங்களோ அதான் மேலே வந்து அந்த டைட்டில் பாரில் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம என்ன கொடுப்போம், ப்ரோக்ராம் 1ன்னு கொடுத்துட்டோம். அப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணோம்னா எப்படி பண்ணணும்னா, நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரோக்ராம் 1 அதில் கொடுத்துருவோம். ப்ரோக்ராம் 1 டாட் வச்சு HTMLன்னு கொடுக்கணும். அப்போ தான் இது HTML ஃபைலாக சேவ் ஆகும். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ண முடியும், HTML ஃபைலாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைலாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக தான் இருக்கும், நீங்கள் அதை HTML மாற்ற முடியாது. இதே இது டாட் வச்சுட்டு HTML இல்லாட்டி HTM அது கொடுத்தீங்கன்னா தான் HTML ஃபைல் ஆகும். இப்போ அதை சேவ் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்குள்ளே போய் டாக்குமெண்ட்ஸில் போய்க்குவோம். போயிட்டு எங்கே போகணும்னா ப்ரோக்ராம் 1 இந்த இருக்குது பார்த்தீங்களா. சொன்ன மாதிரி இங்கே மேலே பாருங்கள், இந்த டைட்டில் பாரில் பாருங்கள், நம்ம கொடுத்த ப்ரோக்ராம் 1 அதுதான் இருக்குது. இப்போ நம்ம அதை மாற்றி பார்ப்போம், மாறுதான் செக் பண்ணுவோம். டாஸ்க்குன்னு வச்சாச்சா. இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணாமல் போய் அதை லோட் பண்ணக்கூடாது. சேவ் பண்ணலைன்னா அங்கே ஷோ ஆகாது. அதனால் மறக்காமல் எல்லாருமே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பாருங்கள், டாஸ்க்குன்னு மாறிடுச்சு. இதுதான் அந்த டைட்டில் பாரோட வேலை. டைட்டில் டேக் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து என்னென்னா பாடி டேக். ஹெட் டேக்குக்கு வெளியே தான் போடணும், உள்ளே போடக்கூடாது பாடி டேக்கை. பாடி டேக்கில் என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே பாடி டேக்கில் தான் வரும். இருங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே இதில் தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஓகேவா, சேவ் பண்ணியாச்சு. பாருங்கள், அதில் பிரகாஷன் என் நேமை டைப் பண்ணேன். பாருங்கள், இதில் வந்து பிரகாஷன் வந்துருச்சு. நீங்கள் வந்து இந்த பாடி டேக்கில் தான் நீங்கள் இமேஜாகவும் சரி, கண்டென்ட் எல்லாமே நீங்கள் பாடி டேக்கில் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதை அட்டாச் பண்ணாலும் நீங்கள் அதை பாடி டேக்கில் தான் அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ஹெட் டேக்கில் போய் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஹெட் டேக்கில் வந்து சிஎஸ்எஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். பாடி டேக்கில் தான் ஸ்கிரிப்டை கனெக்ட் பண்ணணும். நீங்கள் இதை மாற்றி கனெக்ட் பண்ணிடாதீங்க. இதான் HTMLோட ஸ்ட்ரக்சர். நீங்கள் HTML ஓப்பன் பண்ணாலே, HTML நீங்கள் கோட் போட்டிங்கனாலே இந்த எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இது இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டாக் டைப் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து HTML இதை ஓப்பன் பண்ணிக்கணும், HTML டேக் போட்டுக்கணும். அது போட்டால் தான் HTML இதாக ஒர்க் ஆகும். அடுத்து வந்து ஹெட் டேக் போட்டுக்கணும். ஹெட் டேக்கில் தான் டைட்டில் பாரோட டைட்டிலு, அடுத்து மெட்டா இன்ஃபர்மேஷன், அதாவது சிஎஸ்எஸ் இதெல்லாம் வந்து சிடிஎன் லிங்க்ஸ் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ண முடியும். அடுத்து பாடி டேக்கில் தான் வந்து நம்ம கொடுக்குற எல்லா கண்டென்ட்டுமே பாடி டேக்கில் தான் வரும். அதே மாதிரி எல்லா டேக்குமே கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடணும். எந்த டேக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு டேக்கை வந்து நீங்கள் இடையில மிஸ் பண்ணிங்கன்னா அதனால் உங்கள் கோடு வந்து ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நான் வந்து சிஎஸ்எஸ் வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இது மூணையும் வச்சு தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஜாவா ஸ்கிரிப்டையும் சிஎஸ்எஸ்ஸையும் தூக்கிட்டா
அந்த பேஜ் எப்படி இருக்குன்னு மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே, இதுதான் என் போர்ட்ஃபோலியோ. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வச்சுருக்கேன். ஹோமு, அபவுட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வியூ ஷார்ட்லி, அதாவது என்னோட ரெஸ்யூமில் இருக்க எல்லாத்தையும் ஒரு ஷார்ட்டாக ஒரு வியூ மாதிரி இருக்கும், எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இது என் ரெஸ்யூம் உள்ளே இருக்கும். இது வந்து என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அபவுட்டு, கெரியரு, எஜுகேஷன், இது எல்லாமே இருக்கும். இப்போ இதில் வந்து பேஜ் இப்படி இருக்குது, ஓகேங்களா? பேஜ் வந்து இப்படி இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் ஆகும். பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு ஆக்ஷன் நடக்கிறது பூரா ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகும். அதில் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓ பாருங்களேன், கெரியரை கிளிக் பண்ணுறேன்னா கெரியர் நமக்கு ஷோ ஆகுது. இன்டர்ன்ஷிப்பை கிளிக் பண்ணுறேன்னா இன்டர்ன்ஷிப்போட இது வந்து நமக்கு ஷோ ஆகுது. இதெல்லாம் பண்ணியிருக்கோமா? இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து சிஎஸ்எஸ்ஸையும் ஜாவா ஸ்கிரிப்டையும் நம்ம தூக்கிட்டா இந்த பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு போய்க்கிறோம். HTML பேஜே வந்து நோட்பேடில் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டோமா? இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் எப்படி பண்ண போகிறோம்னா, கமெண்ட் டேக் போட்டு நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணிடுறோம். ஏன்னா இந்த பேஜ் வந்து எனக்கு தேவை. அதனால் வந்து கமெண்ட் டேக்கை போட்டு எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண விடாமல் பண்ணிடுவோம். இதுதான் கமெண்ட் டேக்கு. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. இதில் இருக்க எல்லாம் நீங்கள் வந்து ஜாவா, சி இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கமெண்ட் டேக் வந்து டபுள் ஸ்லாஷ் இருக்கும். சிங்கிள் லைன் மட்டும் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லாஷ் ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கும். இது வந்து மல்டி லைன்ஸை வந்து கமெண்ட்டாக மாற்றும். அதே மாதிரி HTML கமெண்ட் டேக்னா இதுதான். ஒரு டேக் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த சிம்பிள் போட்டு 2 ஹைஃபன் கொடுத்தீங்க, மறுபடியும் அதே மாதிரி 2 ஹைஃபன் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். இதுதான் கமெண்ட் டேக். இது போட்டிங்கன்னா இப்போ வந்து சிடிஎன் லிங்க், அதாவது பூட் ஸ்ட்ராப் லிங்க், பூட் ஸ்ட்ராப்லாம் நான் அந்த வச்சு ப்ராஜெக்டில் வச்சு பண்ணியிருக்கேன். பூட் ஸ்ட்ராப்பு, போர்ட்ஃபோ, சிஎஸ்எஸ் எதுவுமே இதில் ஒர்க் ஆகாது. இப்போ வந்து இந்த பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். இதை சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிட்டு இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான். சிஎஸ்எஸ் இல்லாத HTML பேஜ் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நான் டைப் பண்ண அந்த மை போர்ட்ஃபோலியோலாம் இங்கே பாருங்கள். இந்த பட்டன்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நான் ஜாவா ஸ்கிரிப்டை தூக்கலை, அதனால் மேபி ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பூட் ஸ்ட்ராப் ஒர்க் ஆகாது, ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது. ஜாவா ஸ்கிரிப்டை நான் தூக்கலை, அதனால் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது. அப்படி இருந்த பேஜ் எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ் இல்லாதனால பேஜை பாருங்கள். போட்டோ பாருங்கள், வரிசையாக ஒவ்வொன்றா வருது. அது இஷ்டத்துக்கு இருக்குது. அப்புறம் பாருங்கள், இமேஜஸை பாருங்கள், அது இஷ்டத்துக்கு இருக்குது. கண்டென்ட் எல்லாம் அது இஷ்டத்துக்கு தான் இருக்குது. எல்லாம் வெறும் HTML யூஸ் பண்ணால் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் சிஎஸ்எஸும் ஜாவா ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணுறப்போ தான் அது வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும் பேஜ். பாருங்கள் எப்படி இருக்கு. என்னது பட்டன் ஒர்க் ஆகலை. இப்போ மறுபடியும் அந்த பேஜை வந்து அந்த கமெண்ட்டை எடுத்து விட்டுட்டு நம்ம பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு பேஜ், மறுபடியும் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். பேஜ் சேவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் மறுபடியும் எப்படி பேஜ் மாறிடுச்சு. சிஎஸ்எஸ் தான் எங்கள் மேட்ரு. HTML வந்து இந்த கண்டென்ட்டை பூரா நமக்கு HTML கொடுப்போம். அந்த இமேஜ்லேருந்து எல்லாமே HTML தான் கொடுப்போம்.
HTML கொடுத்துட்டு கடைசியில் வந்து சிஎஸ்எஸ் வச்சு தான் டிசைன் பண்ண முடியும். சிஎஸ்எஸ் வச்சும் பண்ணலாம். சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. பூட் ஸ்டாப் அதெல்லாம் இருக்குது. அதை வச்சும் பண்ணலாம். நம்ம அதை வந்து சிஎஸ்எஸ் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ வந்து அவ்வளோதான். HTMLோட இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து HTML பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்குவோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து HTML பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ரெகுலராக வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.